மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அல்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7th சாப்டரில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட்ஸ் ஆஃப் த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் விண்டோ இந்த டாபிக் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் வந்து எந்த மெனு பார்த்துட்ருக்கோம், அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெனு பார் இருக்கு இல்லையா, மெனு பாரில் வந்து ஸோ எந்த மெனு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் மெனு. எந்த மெனு? எடிட் மெனு. ஸோ இந்த மெனு வந்து இப்போ பார்க்க போகிறோம்ல. ஸோ எடிட் மெனு. ஸோ மெனு பாரில் வந்து ஃபைல், அடுத்தது எடிட்னு ஒரு மெனு இருக்கும், அந்த மெனு யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து. ஸோ எடிட் மெனு பார்த்திங்கன்னா அந்த மெனு கண்டைன்ஸ் த எடிட்டிங் கமெண்ட்ஸ். எடிட் மெனுவில் பார்த்திங்கன்னா வந்து எடிட்டிங் கமெண்ட்ஸ். இதில் எடிட்னால் வந்து சேஞ்ச் பண்ணுறது. நம்ம வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடிட் மெனுவில் இருக்கும். பார்த்திங்கன்னா என்னென்ன இது? கட், காப்பி, பேஸ்ட், அன்டு, ரீடு, ஃபில், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எடிட் மெனுவில் தான் இருக்குது. கட், காப்பி, பேஸ்ட் இது எல்லாமே வந்து கமெண்ட்ஸ். ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணி இன்னொரு இடத்துல போய் காப்பி ஒரு இடத்துல கட் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல போய் காப்பி பண்ணுறோம். ஐ மீன் வந்து கட்டு, காப்பி, அல்லது கட் பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். அண்டு, ரீடு, பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபில் கமெண்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ இது எல்லாமே வந்து எடிட் மெனுவில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மெனு ஐட்டம்ஸ் ஆர் சிம்லர் டு ரைட்டர் எடிட் மெனு. நம்ம வந்து ரைட்டரில் இருக்கக்கூடிய எடிட் மெனு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. பட் ஃபார் கால்க் சம் ஸ்பெஷல் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அண்டர் திஸ் மெனு. இந்த மெனுவில் பார்த்திங்கன்னா வந்து ரைட்டரோட கால்கில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த மெனுவில் இருக்குது. அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கல, எது கூட ரைட்டர் எடிட் மெனு கூட கம்பேர் பண்ணக்குள்ள கால்கில் இருக்கக்கூடிய மெனுவில் வந்து ஸ்பெஷல் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வியூ மெனு. வியூ மெனு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மெனு கண்டைன்ஸ் த கமெண்ட்ஸ். வியூவில் வந்து என்னென்ன மெனுஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது, விச் ஆர் யூஸ் டு மாடிஃபை த என்வரன்மெண்ட் ஆஃப் கால்க். நம்ம வந்து எதை மாடிஃபை பண்ண போகிறோம்? என்வரன்மெண்ட்டே மாடிஃபை பண்ண போகிறோம். கால்குடைய என்வரன்மெண்ட் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு வியூ. அடுத்தது இன்சர்ட் மெனு. மெனு கண்டைன்ஸ் கமெண்ட்ஸ் ஃபார் இன்சர்ட்டிங் வேரியஸ் கால்க் எலமெண்ட்ஸ். ஸோ இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சச்சஸ் செல் வந்து இன்சர்ட் பண்ணலாம், காலம்ஸ், ரோஸ், ஃபங்க்ஷன், சார்ட், இது எல்லாமே வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். செல்ஸ், காலம்ஸ், ரோ, ஃபங்க்ஷன், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சார்ட், இது எல்லாமே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஒரு சார்ட் இன்சர்ட் பை சார்ட்டு, பார் சார்ட்டு, லைன் சார்ட், இது மாதிரி வந்து சார்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அல்லது ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட். ஒரு காலம் அல்லது ரோ வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட், செல் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் தான். ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்மேட் மெனு. இந்த மெனு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்மேட் மெனு அப்படின்னு பார்த்திங்கன்னா the மெனு கண்டைன்ஸ் த கமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் டெக்ஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா வந்து வேரியஸ் கமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் செல் ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செல்லை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார்மேட், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது, பார்டர் கலர் சேஞ்ச் பண்ணுறது, பார்டர் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபார்மேட் மெனு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டூல்ஸ் மெனு ஒரு மெனு யூஸ் பண்ணுறோம். டூல்ஸ் மெனு கண்டைன்ஸ் வேரியஸ் டூல்ஸ். இதில் பார்த்திங்கன்னா வேரியஸ் டூல்ஸ் இருக்குது, வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் சச்சஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ரொடெக்ட், டாக்குமெண்ட், இன்சர்ட் பிக்சர், மேக்ரோஸ், இது எல்லாமே வந்து டூல்ஸ் மெனுவில் இருக்குது. ப்ரொடெக்ட் அதாவது ஸ்பெல்லிங் செக்கிங். நம்ம வந்து டாக்குமெண்ட் டைப் பண்ணி முடித்த பிறகு அதில் வந்து ஸ்பெல்லிங் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்ட் டாக்குமெண்ட், நம்மளோட டாக்குமெண்ட் வந்து மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். யூசர் ஐடி, பாஸ்வேர்டு. இன்சர்ட் பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணலாம், மேக்ரோ இன்சர்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணாலும் நம்ம வந்து இந்த டூல்ஸ் மெனுவில் போய்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. என்ன மெனு? டேட்டா. மெனு கண்டைன்ஸ் த கமாண்ட்ஸ் டு மேனிப்புலேட் த டேட்டா இன் எ ஸ்ப்ரெட்ஷீட். மேனிப்புலேட் த டேட்டா இன் எ ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கிற டேட்டா மேனிப்புலேட் பண்ணுறோம். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட், ஃபில்டர், சப்டோட்டல், வேலிடிட்டி.
ஸோ நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறோம். ஷார்ட்னா அரேஞ்ச் பண்ணுறது, அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். ஃபில்டர் அப்படின்னா நம்ம வந்து சம் கண்டிஷன் கொடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம். எபோவ் 500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்னா அவங்க எபோவ் 500 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அடுத்து சப்டோட்டல் பண்ணலாம், வேலிட்டி. இது எல்லாமே வந்து டேட்டா வேலிட்டி. இது எல்லாமே வந்து டேட்டா மெனுவில் இருக்குது. அடுத்தது வந்தீங்கன்னா விண்டோன்னு ஒரு மெனு இருக்குது. விண்டோ மெனு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெனு ஷோ டிஸ்பிளே த ஆப்ஷன் சச் அஸ் நியூ விண்டோ, க்ளோஸ் விண்டோ, ஸ்ப்ளிட் அண்ட் ப்ரிவ்யூ விண்டோ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ விண்டோ, ஆல்ரெடி ஓப்பன் பண்ண விண்டோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் விண்டோ, ஸ்ப்ளிட் விண்டோ, ஒரு விண்டோ வந்து 2-3 பிரிக்கலாம், டிவைட் பண்ணலாம். அது வந்து ஸ்ப்ளிட் அண்டு ப்ரிவ்யூ. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் மெனுன்னு என்னது? மெனு லிஸ்ட் இன் பில்ட் ஹெல்ப் த ஃபீச்சர்ஸ் அவைலபிள் வித் ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ இது வந்து இன்பில்ட்டு ஹெல்ப் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்ட்டு அதிலே ஓப்பன் ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணணும். அது வந்து ஹெல்ப் மெனு. அது வந்து என்ன மெனு? ஹெல்ப் மெனு. அடுத்தது வந்து டூல்ஸ் பார். அடுத்தது என்னது? டூல் பார். ஸோ என்னென்ன டூல் பார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கேன். இதில் வந்து கால்கில் அண்டர் த மெனு பார் that are the toolbars, 3 toolbars available by default. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டூல் பாரில் வந்து எத்தனை டூல் பார் இருக்குது? டூல் பார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் த மெனு பார் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான் வந்து டூல் பார். எத்தனை டூல் பார் இருக்குது? 3 டூல் பார் இருக்குது. ஹவு மெனி டூல் பார்ஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 டூல் பார்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கிறதுல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டூல் பார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 3 டூல் பார் நான் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்னென்ன டூல் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபார்மேட்டிங் டூல் பார். செகண்ட் ஒன் என்ன? ஃபார்மேட்டிங் டூல் பார். தேர்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபார்முலா பார். தேர்ட் ஒன் வந்து என்னது? ஃபார்முலா பார். ஸோ அது மாதிரி 3 டூல் பார்ஸ் அவைலபிள் இன்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு. சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து இந்த 3 டூல் பார் வந்து 3 லைன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்ன டூல் பார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தியா, இந்த லைன், இது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்குது பார்த்தியா, அதுக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பாருக்கு கீழே இருக்குது பார்த்தியா இந்த லைனு, இந்த இதுக்கு பேர் வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். அதான் வந்து ஃபார்முலா பார். இந்த மாதிரி வந்து எத்தனை டூல் பார் இருக்குன்னா 3 டூல் பார். ஒன்று ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார், ஃபார்முலா பார். இது மாதிரி வந்து 3 இருக்குது. இதை வந்து ஃபார்முலாலாம் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஃபஸ்ட் ஒன் என்ன டூல் பார்? ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஸ்டாண்டர்ட் டூல் பார்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டைன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஃபைல். நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து எந்த டூல் பாரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டுன்னா அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எந்த டூல் பாரில் இருக்கும்? ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ். ஃபைலு, எடிட் அந்த டேட்டா மெனு, ஃபைல் மெனு, எடிட் மெனு, டேட்டா மெனு இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் வச்சுருப்பாங்க. கமெண்ட்ஸ் ஆஸ் ஐகான்ஸ். கமெண்ட்ஸ் வந்து ஐகான்ஸாக வச்சுருப்பாங்க. சச் ஆஸ் நியூ ஓப்பன் ஐகான் ஒன்று வச்சுருப்பாங்க. சேவ் ஐகான் வச்சுருக்காங்க. சென்ட் ஐகான், பிரிண்ட் ஐகான், பிரிண்ட் ப்ரிவ்யூ ஐகான். அடுத்து பார்த்திங்கன்னா கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, ஷார்ட்டிங், இன்சர்ட்டிங் சார்ட். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் இது வந்து எல்லாமே வந்து ஐக்கானாக இருக்கும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும், ஷார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும், இன்சர்ட் சார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். எல்லாமே வந்து ஐக்கான் மூலயமா தான் இருக்கும். ஏன்னா டூல் பார் அப்படிங்கிறது வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐக்கானாக கொடுக்கறதுக்கு தான் வந்து டூல் பார். இது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஃபார்மேட்டிங் டூல் பார். ஃபார்மேட்டிங் டூல் பார் அப்படின்னு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து contains frequently used text and cell formatting commands.
நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய டெக்ஸ்ட் செல் ஃபார்மேட்டிங் கமெண்ட்ஸ் சச் அஸ் சேஞ்சிங் த ஃபாண்ட் ஸ்டைல். நம்ம வந்து ஒரு ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதாவது சேஞ்சிங் ஃபாண்ட் ஸ்டைல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சைஸு, ஃபாண்ட்டு கலர். ஸோ நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட்டு சைஸு, ஃபாண்ட்டு கலர். நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர், ஜஸ்டிஃபை. அங்கே என்ன அலைன்மெண்ட் வேணுமோ அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செல் ஃபார்மேட்டிங். ஒரு செல்லை வந்து ஃபார்மேட் பண்ணலாம். போல்ட் பண்ணுமா, இட்டாலிக் பண்ணுமா, அண்டர்லைன் பண்ணுமா, இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில்.